பாரிஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா சுபத்ரா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ சிந்தாமணி ஸ்ரீஜாவும் அவங்களும் கூடவே போகவும், அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து அவங்க ஒரு லேடி தெரிஞ்சவங்க வராங்க. அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சுபத்ரா, என்ன இன்னைக்கு விசேஷம், இவங்க குடும்பத்தாரோட வந்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் விசேஷம் தான், என் மருமக வந்து இப்படி கன்சீவாக இருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே அந்த லேடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது இசைக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இப்போ நீ கன்சீவாக இருக்கிற, அப்படி கன்சீவாக இருக்கும்போது உங்க பிறந்த வீட்டில் இருந்து சீர்வரிசையெல்லாம் செய்யணும்ல, உங்க அப்பா அம்மா இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே இசை வந்து அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி ஸ்ரீஜாவும் வழக்கம் போல் அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், உடனே வந்து சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சுபத்ரா இதுக்கு போய் நீ கோப்பிட்டு இருக்கிற, இது எல்லாரும் செய்யக்கூடியதானே, அதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே சிந்தாமணி ஸ்ரீஜாவும் அவளுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, உண்மையை சொல்ல போனா அவளுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து அப்படியே சோகமாயிருந்தாங்க இசை. அப்போ வந்து சுபத்ரா வந்து சிந்தாமணி ஸ்ரீஜாவை திட்டவும், அப்போ அந்த லேடி கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, உடனே அவங்களும் சரி சுபத்ரா நீ கோவிச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், அடுத்தது பார்த்தோன்னா சுபத்ரா வந்து இசை கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு இசை, நீங்க 3 ஹவர் கார்ல கிளம்புங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படிங்கும்போது, அத்தை எங்கத்த போறீங்க அப்படிங்கும்போது, இல்ல இசை நான் சொல்றதை கேளு, நீங்க 3 ஹவர் கிளம்புங்க அப்படிங்கவும், உடனே சிந்தாமணி ஸ்ரீஜாவும், என்ன இந்த சுபத்ரா உடனே அவசரமா எங்கேயே கிளம்பி போறா, எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நம்மளுக்கு என்ன சொல்லிட்டா போறாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ பார்த்தோம்னா சுபத்ரா வந்து நேராக அவங்க பட்டுப்புடவை வாங்குறதுக்காக கடைக்கு போகவும், அப்போ வந்து ஒரு பட்டுப்புடவை வாங்குறாங்க. அடுத்தது நகை கடைக்கு போறாங்க, நகை வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து வீட்டுக்கு வரவும், அப்போ வந்து வர்ஷினி வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வர்ஷினி வந்து சரி அக்கா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உடனே இசையும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வர்ஷினி கிளம்பி வெளியே வராங்க. இப்போ சுபத்ரா அங்கே பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்ன வர்ஷினி என்ன வீட்டுக்கா போகிற அப்படிங்கும்போது, ஆமா அத்தை வீட்டுக்கு கிளம்புற அப்படிங்கும்போது, சரி நீ வா அப்படிங்கவும், அத்தை என்ன விசேஷம் அப்படிங்கும்போது, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சுபத்ரா கையில் வந்து ஒரு பெரிய பேக்கில் என்னென்னமோ சாதனமாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ வீட்டில் உள்ளவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது ஏதோ சாதனம்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் சொல்கிறேங்க அப்படிங்கும்போது, அப்போ சிந்தாமணி ஸ்ரீஜாவும் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு சுபத்ரா போனால், இப்போ என்னென்னா கையில் ஏதோ பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காள் அப்படிங்கும்போது, இப்போ வந்து சுபத்ரா வந்து பல்லவி கிட்ட சொல்கிறாங்க, பல்லவி நீ போய் விஷால் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே விஷாலும் அழைச்சிட்டு வர்றதுக்காக பல்லவி போகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா ஒரு தாம்பலத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்லவும், சிந்தாமணியோ எதுக்கு அண்ணி அப்படிங்க கேட்கும்போது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், நீ போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அடுத்து சரின்னு சொல்லிட்டு தாம்பலத்தையும் எடுத்துட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா பூவு பழம் புடவை நகைன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுமே இசையை கூப்பிட்டு அவங்க இந்த தாம்பலத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்கவும், உடனே இசை வந்து அத்தை இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன இசை இப்போ நீ கன்சீவாக இருக்கிற சொல்ல பொண்ணைக்கு 3ஆவது மாசத்துல பிறந்த வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு சீர்வரிசைலாம் செய்யறது எல்லா பக்கமும் வழக்கம் தான். ஆனால் அதுக்காக வந்து நீ வருத்தப்படக்கூடாது, உனக்கு இன்னும் அப்பா அம்மா எல்லாமே நான் தான், அதனால யாராவது சீர்வரிசை செய்யலன்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து சொல்லு, எனக்கு எங்கள் அம்மா பண்ணிட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே இசை அப்படியே கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராகுவும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இப்போ வர்ஷினியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தைக்கு தான் வந்து அக்கா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த இசை கன்சீவாகவே இல்லை, ஆனால் இவங்க என்னன்னா வந்து அவளுக்கு இப்படி வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும், அடுத்துதான் விஷாலும் கூப்பிடுறாங்க. அப்போ விஷாலும் சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது, இங்க பாரு இசை காலில் இந்த வரைக்கும் இந்த கொலுசை போட்டு விடு அப்படிங்கும்போது, இப்போ பல்லவி வந்து சொல்றாங்க, அம்மா அண்ணி தான் ஏற்கனவே கொலுசு போட்டிருக்காங்களாம்மா அப்படிங்கும்போது, இங்க பாரு இது வந்து ரொம்ப சலங்க வச்ச கொலுசாகும், இது நடந்து வரும்போது சவுண்டு கேட்கும், அப்படிதான் வந்து இசை வந்து எங்க இருக்கிறான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கவும், இதெல்லாம் ஒரு வழக்கமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா வழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த சத்தத்துல வயிற்றுல உள்ள குழந்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சுபத்ரா அப்படி இதுக்கு ஒரு கதையை சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா விஷாலும் இசை காலில் வந்து கொலுசு மாட்டி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராகுவும் வர்ஷினியும் வந்து அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து ராகு வந்து வர்ஷினியும் இந்த மாதிரி இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்தது வர்ஷினி வந்து அவங்க சுபத்ரா கிட்ட சொல்றாங்க, சரி எத்தனை கிளம்புற அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா அப்படிங்கவும், இல்லை அம்மா அங்கே தனியா இருப்பாங்களா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உடனே சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்தது வர்ஷினி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அவங்க இப்படி சுபத்ரா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும் வந்து அங்க மருமகளா நம்ம போயிருந்தோம்னா ராகவும் இந்த மாதிரி இருந்தா நம்ம காலில் கொலுசு போட்டுட்டு இருப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ராகவ் வந்து கொலுசோட வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இங்க பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஸ்ரீஜா, ராகவ் வந்து வர்ஷினி வீட்டுக்கு போன மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், என்னது ராகவ் வர்ஷினி வீட்டுக்கு போனானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அங்கதான் போனா, எதுக்குன்னு தெரியல, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க.
அப்போ ராகுவை பார்த்ததுமே வர்ஷினி வந்து என்னங்க இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அம்மா பாத்திர போகிறாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு அத்தை இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து அவங்க ராகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வர்ஷினி உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னதுங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்துதான் அவங்க அந்த கொலுசை காட்டுறாங்க. கொலுசை பார்த்ததுமே வர்ஷினி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடவும், உடனே வந்து இதை பார்த்தோம்னா சிந்தாமணி ஸ்ரீஜாவும் வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துக்கிட்டு இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியா ஸ்ரீஜா என்ன நடந்துட்டு இருக்குன்னு, அண்ணி வந்து இசைக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாங்களா, அவள் கன்சீவாக இருக்கிறான்னு. ஆனால் இங்கே பாத்தியா ராகவ் வந்து வர்ஷினிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துருக்குறா, ஏன்னா உண்மையிலே இவ தானே கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க வந்து வர்ஷினி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு அம்மா சொன்னது நீ கவனிச்சேலா, இசை கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொலுசு வாங்கி கொடுத்தாங்களா, அதே போல தான். அப்போ இந்த கொலுசை உண்மையிலே சொல்லப்போனால் உன் காலில் தானே வரணும், அதுக்காக தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், நீ காலை காட்டு அப்படின்னு சொல்லவும், ஐயோ எனக்கு வந்து வெக்கமாக இருக்குங்க அப்படிங்கும்போது இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி ஸ்ரீஜாட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இது என்ன அநியாயம், கட்டின பொண்டாட்டி நீ இங்கே இருக்கிற, ஆனால் அவனை பாரு அந்த வர்ஷினி காலில் கொலுசு போட்டுறதுக்காக வந்திருக்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ஸ்ரீஜா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வர்ஷினி காலில் ராக வந்து கொலுசு போட்டுட்டு இருக்கவும், அந்த மறிக்கிற இடத்துல பார்த்தோம்னா ருக்மணி வந்துருந்தாங்க. ருக்மணி அப்போ கதவை திறக்கிறாங்க. ராகவும் வர்ஷினியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வர்ஷினி வந்து தன்னுடைய காலில் இருக்கிற கொலுசை அப்படி மறைச்சிக்கிட்டவும், உடனே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ராகு நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும், பாத்தியா இவன் எப்படி தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லவும், அடுத்து ஸ்ரீஜா கோபத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ருக்மணி இப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே ராகு வந்து, இல்லை அம்மா வந்து இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் சொல்லிடவும், என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா தான் இந்த கொலுசை வந்து வர்ஷினிக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு இப்படி போய் சொல்லிடவும், உடனே ருக்மணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிதான் தம்பி, அதுக்காக நீங்கள் இப்படி வந்து கொடுக்கலாமா, நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், ஆனால் நான் வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லை, அதனால தான் வர்ஷினிகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ராகுவை போகவும், அப்போ வந்து ருக்மணிக்கு அது என்னமோ மாதிரி இருக்குது, எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கெலாம் ராகு பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினிகிட்ட அவங்க திட்டிகிட்டு இருக்கவும், உடனே வந்து வர்ஷினி சொல்கிறாங்க, அம்மா அவர் உங்ககிட்ட கொடுக்கறது தான் வந்திருக்கிறாரு, ஆனால் நீ இல்லை அதனால அவர் என்கிட்ட கொண்டு கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லவும், அடுத்தது ருக்மணியும் இங்கே பாரு இன்னும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ஷினிகிட்ட சொல்கிறாங்க. இப்போ வர்ஷினி வந்து நினைக்கிறாங்க, அம்மா இப்படி ராகு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஆனால் ராகு ஒரு குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராகு வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா இப்போ நீங்கள் வர்ஷினியை தானே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஓஹோ நான் போனது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, உனக்கு வேற என்ன வேலை அதுதானே வேலை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வர்ஷினியை தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நீ என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வர்ஷினிக்கு கொலுசு கொண்டு கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கும்போது, ஓஹோ நீ அதை கூட நீ பார்த்துட்டியா, அப்போ ஆக மொத்தத்தில் நீ என்னதான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது, ஒரு பொண்டாட்டியான எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை இருக்குது, ஒரு பொண்டாட்டி நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ என்னன்னா வந்து வர்ஷினிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், வர்ஷினி கர்ப்பமாக இருக்கிறா, அதனால கொலுசு வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருக்கிற அப்படிங்கவும், இங்கே பாரு இதுதான் உனக்கு ஏற்கனவே தெரியுங்களா வர்ஷினி கர்ப்பமாக இருக்கிற விஷயம், அப்புறம் எதுக்காக சும்மா கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இந்த விஷயத்த இப்போ நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கவும், அப்படியா ஃபர்ஸ்ட் நீ அதை போய் சொல்லு, நீயே சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அம்மா கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எப்படியும் ஒரு நாள் பிரச்சனை நடக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் குழந்தை வந்து வர்ஷினி வயிற்றுல இருக்கிறது தெரிஞ்சாக்கி அம்மாவே இந்த ரெண்டு வரையும் எப்படி சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஸ்ரீஜா வந்து நீ இப்படிலாம் பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு போகவும், அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்றாங்க, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கும்போது வர்ஷினியோட குழந்தையை இல்லாம ஆக்க போற அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிந்தாமணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமா வர்ஷினி வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தையோட கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு ஆவேசமா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.